ஹலோ எவ்ரிவன், ஐ எம் பார்த்திபன். வெல்கம் டு எஸ்ஏபி வியூஸ். இன்றைக்கி டேட்டு 19/6/2024. டைம் பார்த்தீங்கன்னா மார்னிங் 7 o'clock. இந்த வீடியோ உங்களுக்கு இன்னொரு 10 to 15 minutesல ரீச் ஆயிரும். இந்த வீடியோவில் நீட் யூஜி 2024 தொடர்பான செய்தித்தாள்களில் வந்த செய்திகளினுடைய தொகுப்பை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த செய்திகளெல்லாம் நம்ம அப்பப்போ இன்ஸ்டண்ட்டாக சொல்லிடுறோம். எந்த ஒரு அப்டேட் வந்தாலும் உடனடியாக சொல்லிடுறோம். இருந்தாலும் செய்தித்தாளில் வந்த செய்திகளை நம்ம தொகுத்து வழங்கணும் அப்படின்னா மாணவர்களும் பெற்றோர்களும் அந்த செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு உபயோகமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னமும் இந்த வீடியோவுக்கு நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறீங்கன்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அதே போல் எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க, இல்லைன்னா ஏற்கனவே பார்த்துட்ருக்கிறீங்க, இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம நீட் யூஜி 2024 முடிகிற வரைக்கும் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர் சர்க்கிளில் யாரெல்லாம் நீட் ஆஸ்பிரன்ட்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கும் அவங்க பேரண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க நியூஸ் பேப்பர் அப்டேட் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போது இது நேற்று உச்சநீதிமன்றம் கொடுத்த உத்தரவு. இதை நம்ம நேற்று லைவ் அப்டேட்ஸ், சுப்ரீம் கோர்ட் லைவ் அப்டேட்ஸ் அப்படின்னு போட்டுட்டோம். இருந்தாலும் அதை பற்றின தெளிவான செய்தி என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். சிறிய அலட்சியத்திற்கும் கடும் நடவடிக்கை தேவை என உச்சநீதிமன்றம் உத்தரவு. இளநிலை மருத்துவ படிப்பு சேர்க்கைக்கான தேசிய தகுதி நுழைவுத் தேர்வில் 0.01% அளவு அலட்சியம் நடைபெற்றிருந்தாலும் அதற்கு காரணமானவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என உச்சநீதிமன்றம் செவ்வாய்க்கிழமை உத்தரவிட்டது. அப்போது இந்த நீட் நுழைவுத் தேர்வில் 0.01% அப்படிங்கிற அளவுக்கு அலட்சியம் நடந்திருந்தாலும் அதில் யாரெல்லாம் ஈடுபட்டிருக்கிறாங்களோ அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு, அதுக்கப்புறம் மே 5ஆம் தேதி நீட் தேர்வு நடந்துச்சு. இதில் பார்த்திங்கன்னா பீகாரில் தேர்வு துவங்குவதற்கு முதல் நாளிலேயே மே 4ஆம் தேதியே கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனது. இது தொடர்பாக முறைகேடு நடந்தது. இதெல்லாத்தையும் சுட்டி காட்டிட்டு அதுக்கப்புறம் கருணை மதிப்பெண் வழங்கிய மாணவர்களுக்கு அந்த மதிப்பெண்ணை நீக்கிட்டு அதன் பிறகு 1563 மாணவர்களுக்கு மறுதேர்வு அப்படிங்கிறது ஜூன் 23ஆம் தேதி நடைபெறும் அப்படிங்கிறதையும் என்டிஏ தரப்பில் அறிவிப்பு கொடுத்துருந்தாங்க. இது எல்லாமே இந்த செய்தியில் இருக்குது. தேர்வு எழுத விரும்பாத மாணவர்களுக்கு கருணை மதிப்பெண்ணை ரிமூவ் பண்ணிவிட்டு பழைய மார்க் என்னவோ அந்த மார்க்கை அப்படியே கொடுத்துருவாங்க அப்படிங்கிறதையும் இதில் சுட்டி காட்டியிருக்காங்க. இந்த தேர்வில் 2 விதமான முறைகேடுகள் நிகழ்ந்துள்ளதாக மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் ஒப்புக்கொண்டுள்ளார். இந்த முறைகேட்டில் என்டிஏ மூத்த அதிகாரிகள் உள்பட யார் ஈடுபட்டிருந்தாலும் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார். இந்நிலையில் இந்த விவகாரம் தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விக்ரம்நாத் நீதிபதிகள் ஆனரபிள் ஜட்ஜஸ் விக்ரம்நாத், SVN பாட்டி ஆகியோர் கொண்ட கோடை விடுமுறை கால அமர்வில் செவ்வாய்க்கிழமை, அதாவது நேற்று விசாரணைக்கு வந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதிகள் உத்தரவில் கூறியதாவது: தேர்வுக்கு தயாராகும்போது, அதாவது எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது மாணவர்கள் எந்த அளவு கடுமையாக உழைக்கின்றனர் என்பதை நாம் அறிவோம். இத்தகைய சூழ்நிலையில் ஒருவர் மோசடி செய்து மருத்துவராவதை கற்பனை செய்து பாருங்கள். அவர் சமூகத்துக்கு மிகுந்த தீங்கை விளைவிப்பார். அதனால் இதனை எல்லாத்தையும் கருத்தில் கொண்டு தவறு நடந்திருந்தது அப்படின்னா அந்த தவறை ஒப்புக்கொள்ளுங்கள் அப்படின்னு என்டிஏ கிட்ட சொல்லியிருக்காங்க. தேர்வை நடத்தும் அமைப்பு உறுதியுடன் இருப்பதும் அவசியம். தவறு நடந்தால் அதை ஒப்புக்கொண்டு அதன் மீது நடவடிக்கை எடுக்கப்படுவதை அந்த அமைப்பு உறுதிப்படுத்த வேண்டும். அப்போ தான் என்னாகும், அந்த அமைப்பின் மீது முழு நம்பிக்கை ஏற்படும். தேர்வை நடத்தும் அமைப்பின் மீது நம்பிக்கை ஏற்படும். எனவே நீட் தேர்வில் 0.001% அளவு அலட்சியம் நடைபெற்றிருந்தாலும் அதற்கு காரணமானவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும்
அப்படிங்கிறதையும் சொல்லிவிட்டு, மேலும் நீட் தேர்வை மீண்டும் நடத்த கோரும் மனுக்கள் உள்பட நிறைய கேசஸ் ஃபைல் ஆகிருக்குது. இனி வரும் நாட்களில் எல்லாமே விசாரணைக்கு வர உள்ளது. இந்த வழக்குகளை மேலும் நீட் தேர்வை மீண்டும் நடத்த கோரும் மனுக்கள் உள்ளிட்ட பிற மனுக்கள் அனைத்தும் இந்த விவகாரம் தொடர்பாக ஏற்கனவே நிலுவையில் உள்ள மனுக்கள் வரும் ஜூலை 8ஆம் தேதி விசாரணைக்கு வரும்போது அவற்றுடன் சேர்ந்து விசாரிக்கப்படும் என்று குறிப்பிட்டார். இது தமிழ் நியூஸ் பேப்பரில் வந்தது. அதே போல் இங்கிலீஷ் நியூஸ் பேப்பரில் பார்த்திங்கன்னா, ஆக்ட் த்ரூ ஆன் நீட் நெக்லிஜென்ஸ் சேஸ் சுப்ரீம் கோர்ட். இப்போ நம்ம பேசின அந்த தமிழ் மொழியில் வந்த அதே செய்தி தான் இங்கிலீஷில் இருக்குது. த சுப்ரீம் கோர்ட் ஆன் டியூஸ்டே மேட் இட் கிளியர் டு த சென்டர் அண்ட் நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி. அதாவது அதே விஷயந்தான், 0.01% அப்படிங்கிறது தவறு நடந்திருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த தவறு செய்தவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். மாணவர்களுடைய உழைப்பு அப்படிங்கிறது விலை மதிப்பற்றது. அது மட்டும் இல்லாமல் தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டும். NTA தவறு செய்ததை ஒப்புக்கொள்ள வேண்டும், தவறு செய்திருந்தால் ஒப்புக்கொள்ள வேண்டும். மேற்கொண்டு எந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கும் விளக்கம் கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த இமேஜ் அப்படிங்கிறது அந்த செய்தியினுடைய தொடர்ச்சி. NTA must stand firm. If there is a mistake, say yes there is a mistake. தவறு செய்திருந்தால் ஆம் என்று அதனை ஒப்புக்கொள்ள வேண்டும். This is the action we are going to take. இந்த மாதிரியான நடவடிக்கை இனி எடுக்கப் போகிறோம் அப்படிங்கிறதையும் விளக்கம் கொடுக்கணும். அட்லீஸ்ட் that will inspire confidence in your performance. அது உங்கள் மீதான நம்பிக்கையை மேலும் வலுப்படுத்தும். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் ஜஸ்டிஸ் பாட்டி டோல்டு அட்வொகேட், அதாவது இந்த வழக்கு தொடர்பாக வாதிட்ட அந்த வழக்குரைஞரிடம் இதனை தெரிவித்தார். அப்பீரிங் ஃபார் தி NTA அண்ட் த சென்டர். NTA சார்பாகவும் மத்திய அரசாங்கம் சார்பாகவும் வாதிட்ட அந்த அட்வொகேட்டுக்கிட்ட சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் NTAவும் மத்திய அரசாங்கமும் இந்த நோட்டீஸுக்கு 2 வார காலத்திற்குள் விளக்கம் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் இன்றைய நாளினுடைய நீட் தொடர்பான செய்திகள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர் சர்க்கிளுக்கும் யாரெல்லாம் நீட் ஆஸ்பிரன்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கும் அவங்க பேரண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எண்ட் ஆஃப் த வீடியோவில் நம்ம SAPVC யூடியூப் சேனலினுடைய அட்வர்டைஸ்மெண்ட் வச்சுருக்கிறோம், அதையும் பார்த்துருங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த அப்டேட்டோடு மீட் பண்ணலாம். இந்த தேவைப்படுறவங்க இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தும் படிச்சுக்கலாம். இப்போது நீட் UG 2024 தொடர்பாக உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டான டவுட்ஸு, இல்லைன்னா அட்மிஷன் ரெலவெண்ட்டான டவுட்ஸு, கட் ஆஃப் ரெலவெண்ட்டான டவுட்ஸு, கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி த்ரூ பெய்டு சர்வீஸில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதனுடைய விவரங்கள் தேவைங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கொள்ளலாம். அதே போல் நீட் UG 2024க்கு நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க சார், எனக்கான ஸ்டடி மெட்டீரியல் தேவைப்படுது, கொஸ்டின் பேப்பர் தேவைப்படுது அப்படின்றவங்களும் ஸ்க்ரீனில் தெரிய என்னோட நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதனுடைய விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம். இல்லைங்க சார், எனக்கு 1 or 2 டவுட்ஸ் தான் இருக்குது, அந்த டவுட்டை மட்டும் கிளாரிஃபை பண்ணுங்கள் அப்படின்னாலும் அதுக்கு நம்ம சர்வீஸ் கொடுத்துட்ருக்குறோம். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோட நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி த்ரூ பெய்டு சர்வீஸில் உங்களுடைய ஒரு சில சந்தேகங்களையும் தெரிந்து கொள்ளலாம்.